அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து ஒயிட் 11 மந்த்ஸ்ல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். புதுக்கோட்டை மாவட்டத்தில் நகை, பணம், பைக், பண்டம், பாத்திரம் தொடங்கி ஆடு, மாடு, கோழிகள் வரை திருடப்பட்டு கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் சில மாதங்களுக்கு முன்பு ஒரே இடத்தில் 60 கோழிகள் வரை காணாமல் போயிருக்கின்றன. இதனால் அதிர்ச்சியடைந்த விவசாயி செய்த ஒற்றை செயலால் மீண்டும் திருட வந்த திருடன் திகைத்து திரும்ப சென்றுள்ளான். புதுக்கோட்டை மாவட்டம் கீரமங்கலம் அரண்மனை கொள்ளை பகுதியை சேர்ந்தவர் துரைபாண்டியன். இவருக்கு அருகில் உள்ள நகரம் கிராமத்தில் ஆழ்குழாய் கிணறுடன் விவசாய நிலம் ஒன்று உள்ளது. தொடர்ச்சியாக அங்கே விவசாய பணிகள் நடைபெறுவதால் அதிக நேரம் அங்கேயே இருந்து வருகிறார். அதனால் தோட்டத்தில் ஆடு, கோழிகளை வளர்த்து வருகிறார். பகலில் வேலைகள் நடைபெறுவதால் ஆள் நடமாட்டம் அதிகமாக இருக்கும். எனவே தோட்டத்திற்கோ ஆடு, கோழிகளுக்கோ தனியாக பாதுகாப்பு தேவைப்படவில்லை. ஆனால் இரவு நேரங்களில் தோட்டத்தில் யாரும் இருக்க மாட்டார்கள். வேலை முடிந்து துரைபாண்டியன் உள்ளிட்ட அனைவரும் வீட்டிற்கு சென்று விடுவார்கள். இதனை பயன்படுத்தி கொண்ட மர்ம நபர்கள் தினந்தோறும் தோட்டத்தில் கைவரிசை காட்ட ஆரம்பித்துள்ளனர். கடந்த சில மாதங்களில் இந்த தோட்டத்தில் மட்டும் 60 கோழிகள் வரை காணாமல் போயிருக்கின்றன. தொடக்கத்தில் கோழிகளை பூனைகள் பிடித்திருக்கும் என்று விவசாயி துரைபாண்டியன் அசால்ட்டாக இருந்துள்ளார். ஆனால் குஞ்சுகளுடன் இருக்கும் தாய் கோழிகள் காணாமல் போக அதன் குஞ்சுகள் அப்படியே இருந்திருக்கின்றன. இது துரைபாண்டியனுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இப்படியே தொடர்ந்து நடைபெற்ற சம்பவங்களால் ஒரு கட்டத்தில் தோட்டத்தில் பெரிய கோழிகளே இல்லாமல் போயிருக்கின்றன. அதன் பிறகு தோட்டத்தில் இருந்த மோட்டார் அறையில் உள்ள பொருட்கள் திருடப்பட ஆரம்பித்துள்ளன. அதே போல பக்கத்து தோட்டங்களில் இருந்து செல்போன், பணம் போன்றவைகளும் காணாமல் போயிருக்கின்றன. இந்த நிலையில் தோட்டத்தில் காணாமல் போன கோழிகளை விலங்குகள் பிடிக்கின்றனவா அல்லது வேறு யாராவது திருடி செல்கிறார்களா என்று கண்டறிய சிசிடிவி கேமராக்களை பொருத்தியுள்ளார். இந்த சூழலில் கடந்த 24ஆம் தேதி இரவு தோட்டத்தில் உள்ள கேமராவின் இயக்கத்தை தனது செல்போனில் பார்த்து கொண்டிருந்த துரைபாண்டியன் அதிர்ச்சி அடைந்துள்ளார். அவரது தோட்டத்திற்கு பைக்கில் வரும் ஒரு இளைஞன் பையை மோட்டார் அறை அருகே வைத்துவிட்டு கோழிகள் கவிழ்ந்திருந்த கூடையை திறக்க முயல்கிறான். அப்போது அவரது முகத்திற்கு நேராக கேமரா ஒன்று தன்னை கண்காணித்துக் கொண்டிருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த அந்த இளைஞன் கோழிகளை திருடாமலேயே அங்கிருந்து திரும்பி சென்று விட்டான். அதையடுத்து 60 கோழிகளை திருடியது இந்த இளைஞன்தான் என்று முடிவுக்கு வந்த துரைபாண்டியன் வீடியோவை சமூக வலைதளங்களில் வெளியிட்டு திருடனை தேடி வருகிறார். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.